வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு அழகிய நிலா காலம் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாமாவின் குரலில் இருந்த ஆக்ரோஷத்தை கண்டு மீனு திகைத்தாள். வேகமாக மார்பு அடித்து கொண்டது. குற்றம் செய்த மாதிரி. ஓ, இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தியே, அவ ரொம்ப சமத்துண்ணியே. சமத்தெல்லாம் அசடாக எத்தனை நாழியாச்சு? மன்னி என்பதில் மெல்லிசாக கேட்டது. யாரோ ஒருத்தர் எதையோ அறகுறையா பார்த்துட்டு வம்பளக்கிறத நீங்க நிஜம்னு நினைச்சுக்கப்படாது. அது புரளியானாலும் எனக்கு தாங்காதடி. வம்பு கிளம்ப எதுக்கு இடம் கொடுக்கணும்? மீனு அசட்டுத்தனமா நடந்துக்கிற பெண் இல்லையே. நீ வாயை மூடிண்டு கெட. ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பேசுன தொலைச்சு பிடுவேன். எனக்கு உபதேசம் பண்ண வராத. அப்பவே சொன்ன, வயசு வந்த பெண்ணை இங்க வச்சுக்கிறது வம்ப விலைக்கு வாங்குற வேலைன்னு. என்னுடைய பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பு இருக்கா? மீனவுக்கு தூக்கி வாரி போட்டது. கூடவே சுரீர் என்ற கோபம் வந்தது. எத்தனை அபாண்டமாக பேசுகிறார் இந்த மாமா. சமயத்துக்கு தகுந்த மாதிரி நாக்கை வளைத்து கொள்கிறார். அவள் தன்னை நிதானித்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவள் நுழைவதை பார்த்தவுடன் மாமாவின் முகத்தில் ரௌத்திரம் ஏறுவதை, மன்னியின் முகத்தில் பீதி பளிச்சிடுவதை கவனிக்காத மாதிரி தன் அறைக்குள் நுழைந்தாள். ஜன்னல் வழியே பலத்த யோசனையுடன் நகத்தை கடித்தபடி பார்த்து கொண்டிருந்த ராஜு அரவம் கேட்டு தூக்கி வாரி போட்டு திரும்பி பார்த்தான். மீனு எதுவும் பேசாமல் தன் புத்தகங்களை மேஜை மேல் வைத்தாள். மீனு! வீடு அதிர்ந்தது. ராஜுவின் உடம்பு லேசாக நடுங்கி கண்களில் நீர் தழும்புவதை அவள் கவனித்தாள். லேசாக அவன் முதுகில் தட்டிவிட்டு அவள் வெளியே வந்தாள். என்ன மாமா, இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டியதில்லை. ஏன்? ஏனா நீ காலேஜுக்கு படிக்க போகல அப்படின்னு யார் சொன்னது? ஊரே சொல்றது. அந்த ஊருக்கு இந்த அறப்பரீட்சையில எனக்கு வந்த மார்க்கு காண்பீங்கோ. வாய மூடுடி கழுத. இன்னைக்கு லைப்ரரியில என்ன பண்ணிட்டு இருந்த? புத்தகம் தேடின்னு இருந்த. யாரோட? எனக்கு உங்க கேள்வி புரியல மாமா. சபேசனின் முகத்தில் ஆங்காரம் குபீர் என்று அதிகரித்தது. என்ன சொன்ன? என்கிட்ட சாமர்த்தியமா நடந்துக்க பார்க்காத. யாரோடடி அங்க சலாமிச்சுட்டு இருந்த? அவள் சரியில் என்று விலகி கொண்டாள். சபீசன் ஆங்காரத்துடன் கையை ஓங்கிக் கொண்டு நெருங்கி இருந்தார். அவளுக்கு திடீரென்று மிக மிக ஆத்திரம் வந்தது. வாயை மூடிக்கொண்டிருந்தால் மன்னியையும் ராஜுவையும் தேய்க்கிற மாதிரி தேய்த்து விடுவார் என்று தோன்றியது. மாமா, சித்த குரலை தாழ்த்திக்குங்கோ. என்ன நடந்ததா நினைச்சுண்டு இப்படி ஆத்திரப்படுறேள்? நான் சொல்றத நிதானமா கேளுங்கோ. நான் கேட்க தயாரா இல்ல. நீங்க கேட்கலேனா நியாயம் எப்படி வழங்க முடியும்? ஒரேடியா எடுத்த எடுப்புல காலேஜ் விட்டுடு ஊருக்கு போயிடுங்கிறேள். கேஸ் 2 பக்கமும் விசாரிக்காம எப்படி தீர்ப்பு சொல்வேள்? படிக்க வச்சதுக்கு வக்கணையா பேசத்தான் தெரியும். ஊரு வாய் இப்ப கிழியறதே. அதுக்கு என்ன சொல்ற? ஊருக்கு பொறுப்பில்ல, புத்தி இல்ல. என்ன வேணா பேசும். நீங்க படிச்சவர், விவேகமானவர். நீங்க இப்படி விசாரிக்காம இப்படி பேசுறேள்னு எனக்கு தெரியல மாமா. சட்டென்று மாமாவின் முகத்தில் மிக லேசான மாறுதல், ஒரு இளக்கம் தோன்றுவதை அவள் உணர்ந்தாள். ஓ, இவருடைய ஈகோவுக்கு தீனி போட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒரு சின்ன பாராட்டு இவரது கோபத்தின் திசையை மாற்றிவிடும். எனக்கு எந்த விபரமும் தெரிய வேண்டாம். பாலு சொன்ன கன்றாவி போதும். அவளுக்கு மிதமிஞ்சி ஆத்திரம் வந்தது. பாலு சாரின் பார்வை சின்னது, மனசு சின்னது. ஏன், எவனோ ஒருத்தன் உன் இடுப்பை பிடிச்சுண்டு நிக்கிறத அவன் பரந்த மனசோடு பாப்பான்னு எதிர்பார்க்கிறையா? மீனு திடுக்கிட்டாள். பாலு சார் இன்னும் என்னவெல்லாம் சொல்லி இருப்பார். அதிலிருந்து நாம் எப்படி மேளப் போகிறோம்? ஒரே அடியாய் சாதிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அவள் தீர்மானித்து கொண்டாள். சுத்த போய் கூப்பிடுங்கோ அவரை, நான் கேட்குறேன். கண்ணாடியை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்தாரான்னு கேட்குறேன். பெண்டாட்டி அப்படி செஞ்சதும் ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் சந்தேகிக்கிறாரான்னு கேட்குறேன். அவர் பார்த்தது உண்மைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? சட்டென்று அவள் திடுக்கிட்டாள். நாமா இப்படியெல்லாம் பேசுகிறோம் என்ற ஆச்சரியம் ஏற்பட்டது. லஜ்ஜை ஏற்பட்டது.
சாரி மாமா, இன்னொருத்தர் விவகாரத்தை பத்தி பேச எனக்கு அதிகாரம் இல்ல. ஆனா அந்த மாமா சொன்னது பச்சை புழுகு. இன்னைக்கு லைப்ரரியன் வரல. அவருக்கு பதிலா ஹரிஹரன் சார் லைப்ரரியை பார்த்துண்டார். நான் ஒரு புக்க தேட போனேன். அது எனக்கு கிடைக்கல. தான் தேடி தரேன்னு வந்தார். அப்பத்தான் பாலு சார் உள்ள நுழைஞ்சார். உன் இடுப்ப பிடிச்சுண்டு ஹரிஹரன் புஸ்தகத்தை தேடினானா? அவள் தன்னை அறியாமல் குபீர் என்று சிரித்தாள். பாலு சாருக்கு நல்ல கற்பனை. யாரும் இடுப்பையும் பிடிக்கல, காலையும் பிடிக்கல. யாராவது இப்படி செஞ்சா நானே அவன் காலை ஒடிப்ப. நீ என்ன செய்விய எனக்கு தெரியாது. சேதி அக்ரஹாரம் முழுக்க பரவியாச்சு. நீ இனிமே காலேஜுக்கு போக முடியாது. அவள் திகைத்து போய் அவரை பார்த்தாள். இது என்ன மூர்க்கமான தீர்வு? அவள் அவரை தீர்க்கமாக பார்த்தாள். நான் எதுக்காக பயப்படணும்? எதுக்கு காலேஜுக்கு போறதை நிறுத்தணும்? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஒப்புத்துக்கிற மாதிரி எதுக்கு நடந்துக்கணும்? எனக்கு யாரு கண்டு பயம் இல்ல. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. யாரெல்லாம் இங்க நாக்க சுழட்டிண்டு வம்பு பேசுறாளோ அவகிட்ட போய் தீர்மானமா கேளுங்கோ. எந்த ஞாபகங்கள் அவளை இப்படி பேச வைக்கிறதுன்னு கேளுங்கோ. எந்த குத்த உணர்வு இப்படி பேச சொல்றதுன்னு கேளுங்கோ. நான் இந்த பிஏயை முடிக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நகர போறதில்ல. யார் என்ன சொன்னாலும் பயப்பட போறதில்ல. காலேஜ் வந்து புகார் வந்தா என்ன கேள்வி கேளுங்கோ. யாரோ ஒருத்தர் அறகுறையா எதையோ காமாலை கண்ணோடு பார்த்து உளறினா நீங்க தீர விசாரிக்காம என்கிட்ட கத்தாதீங்கோ. அவள் மேற்கொண்டு பேச இஷ்டப்படாதவள் போல் விறுவிறுவென்று அங்கிருந்து கிளம்பி தன் அறைக்கு சென்றாள். இன்னமும் ராஜு சூன்யத்தை பார்த்தபடி நின்றிருந்தான். அவளுக்கு திடீரென்று ஒரு ஆயாசம் ஏற்பட்டது. எத்தனை இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். மாமா இப்பொழுது வாயை மூடிக்கொண்டிருந்தது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நம்மால் அப்படி சாதிக்க முடிந்தது? அவளுக்கு லேசாக சிரிப்பு கூட வந்தது. இந்த மாமாவிடம் பயந்து கொண்டு உளறியிருந்தால் நிச்சயமாக மூட்டை கட்டி கொண்டு கிளம்பி இருக்க வேண்டும். அவள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மேஜை மேல் முகத்தை கவிழ்த்து கொண்டாள். இன்றைக்கு சமாளிக்க முடிந்தது. எத்தனை நாட்களுக்கு சமாளிக்க முடியும்? இந்த ஹரிஹரன் மீண்டும் குறும்பு செய்ய மாட்டான் என்று என்ன நிச்சயம்? உன் இடுப்ப பிடிச்சுண்டு புஸ்தகத்தை தேடுனானா? அவளுக்கு மறுபடியும் சிரிப்பு வந்தது. அது நினைவுக்கு வந்த மாத்திரத்தில் இடுப்பில் சூடேறிற்று. மனசில் குப்பென்று ஒரு ஜுவாலை கிளம்பியது. மீனுக்கா? அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். என்ன ராஜு, நீ ஊருக்கு போயிட போறியா? இல்ல, அப்பா உன்னை கோச்சுண்டாளே. இனிமே கோச்சுக்க மாட்டா. ராஜு ஒரு புரியாத குழப்பத்துடன் சற்று நேரம் அவளை பார்த்து கொண்டு நின்றான். பிறகு அவளிடம் நெருங்கி வந்து, நான் விளையாட போற என்றான். போய என்றாள் அவள் சின்ன வியப்புடன். பிறகு சட்டென்று சிரித்தாள். ஓ, நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் போயிட மாட்டேன். மாமாவிடமிருந்து பிறகு ஏதும் சத்தம் வரவில்லை. அவள் மறுபடியும் மேஜை மேல் தலையை கவிழ்த்து கொண்டாள். அந்த பாலு வாத்தியாரை 4 மொத்து மொத்திவிட்டு வந்தால் என்ன என்று தோன்றியது. கூடவே அந்த ஹரிஹரனையும் மொத்த வேண்டும். யோ, நீ மரியாதையாய் ஒதுங்கி நிற்கவில்லையானால் பிரின்சிபாலிடம் சொல்லி விடுவேன் என்று பயமுறுத்த வேண்டும். நமக்கு அதற்கு தைரியம் இருக்குமா? லலிதாவின் மிருதுவான கை அவள் தோளின் மேல் அமர்வதை உணர்ந்தாள். அவள் சட்டென்று நிமிர்ந்து லலிதாவை பார்த்து சிரித்தாள். என்ன மன்னி? நானா உன்னை கேட்கணும். என்ன கேட்கணும்? பாலு வாத்தியார் சொன்னதை கேட்டாச்சு. நான் சொன்னதை கேட்டாச்சு. இன்னும் என்ன கேட்கணும்? லலிதா லேசாக புன்னகைத்தாள். நான் உன்னை எதுவும் கேட்க போறதில்ல. நீ கெட்டிக்காரி, எதையும் சமாளிச்சுக்க தெரியும் உனக்கு. இந்த மன்னி எத்தனை நாசுக்கானவள் என்று அவளுக்கு வியப்பேற்பட்டது. அப்போ நான் சொல்றத நம்பலையா மன்னி நீங்க? ஓ, நம்புறேனே. ஆனா அந்த ஹரிஹரனைத்தான் எத்தனை நம்புறதுன்னு தெரியல. அவள் வியப்புடன் லலிதாவை பார்த்தாள். மன்னி, நான் ஜாக்கிரதையா இருப்பேன். அதுதான் வேணும் எனக்கு. இந்த மன்னிக்காகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்து கொண்டாள். மன்னிக்கு இன்னும் அதிகமான பிரச்சனையை உருவாக்க கூடாது. வெளியில் போய்விட்டு வந்த மாமா வாய் பேசாமல் சாப்பிட்டு விட்டு படுக்க போனதுதான் அவளுக்கு அதிசயமாக இருந்தது. அந்த மாதிரி அவருக்கு தைரியமாக யாருமே பதில் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று தோன்றுகையில் இது அவருக்கு ஒரு தெரப்பி என்று அவள் தனக்குள் சொல்லி கொண்டாள். ஷாக் தெரப்பி.
மறுநாளைக்கு காலேஜுக்கு கிளம்பின போது நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்கவில்லை. காரை துடைத்து கொண்டிருந்த ஹரிஹரன் அவள் எதிரில் வாசலுக்கு வந்து வண்டி ஏறுவதை கவனித்து பிறகு மும்முரமாக வண்டியை துடைக்க முற்படுவதை அவள் கவனித்தாள். அப்பொழுது அவளுக்கு திடீரென்று அவனுடைய தங்கை மஞ்சுவின் நினைவு வந்தது. அவளை பற்றி அவன் பிறகு பேசவே இல்லை என்ற ஞாபகத்திற்கு வந்தது. ஹெலன் கெல்லரின் புத்தகத்தை அவள் படித்து முடித்தாளா என்று அவன் ஏதும் சொல்லவில்லை. சுய பச்சாதாபத்தில் இருந்து விடுபட்டிருப்பாளா இப்போ? நான் எந்த அழகான பெண்ணோடும் பேசுறது என் தங்கைக்கு பிடிக்காது. பின் எதற்கு அவன் பேச வருகிறான்? தங்கை பக்கத்தில் இல்லாத சமயத்தில்தான் பேசுவானோ? குறும்பு செய்கிற அளவுக்கு, அக்ரஹாரத்துக்கு பரவுகிற அளவுக்கு அப்போது மட்டும் தைரியம் வந்து விடுமா? மஞ்சுவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்த அன்றைக்கு அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் நடந்து கொண்டது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. நேற்று என்னவோ டைலாக் பேசினானே, என்னது? ரொம்ப நாளா தோணிப்போன நெருக்கம் அது. ரொம்ப நாளா தோணிப்போன பிரியம். உன்னை நான் நம்ப வைக்கிறேன் மீனு. சி, இவனை நம்பக்கூடாது. எந்த ஆணையும் நம்பக்கூடாது. முக்கியமாக வரிசைப்பல் தெரிய சிரிப்பவர்களை. அவள் விறுவிறுவென்று அக்கம் பக்கம் திரும்பாமல் நேராக கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். மாடிப்படி ஏறுகையில் கூடவே மீனா என்று சன்ன குரல் கேட்டது. அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ஓ என்றாள் அலுப்புடன். என்ன மீனு, என பார்த்தா அலுப்பா இருக்கா என்றான் ஹரிஹரன். இவன் எத்தனை பெரிய முட்டாள் என்று அவளுள் ஆயாசம் ஏற்பட்டது. தயவு செய்து என் வழிக்கு வராதீங்கோ. நேத்து என் மாமாவை சமாளிக்கிறதுக்குள்ள போரும் போரும்னு ஆயிடுத்து. சமாளிச்சியோன்னோ? இனிமே சமாளிக்க முடியாது. அல்டிமேட்டும் கொடுத்தாச்சு. அந்த பாலு வாத்தியாரை நன்னா கட்டி உதைக்கணும். நீங்க பாலு வாத்தியாரோட நிலைமையில இருந்தேள்னா வாயை மூடிண்டு இருந்திருப்பேளா? கண்டிப்பா நான் நாகரிகமானவன். அவளுக்கு சிரிப்பு வந்தது. உங்க நாகரீகம் விபரீதமானது. அதுக்கு பாலு வாத்தியார் தேவல. அவரை பத்தி ரொம்ப பேசாத. எனக்கு பொறாமை ஏற்படுறது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்த. மஞ்சு உன்னை பார்க்கணுங்கிறா. அவள் சட்டென்று அவனை திரும்பி பார்த்தாள். என்னது? ஆமா, மஞ்சுவுக்கு உன்னை பார்க்கணுமாம். ஹெலன் கெல்லர் புஸ்தகத்தை படிச்சதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கா. சட்டென்று கொஞ்சம் சந்தோஷம் அவளுள் பரவிற்று. கூடவே நம்மை வளைக்க இவன் கையாள பார்க்கும் புதிய டெக்னிக்கோ என்றும் தோன்றியது. அவள் மறுபடியும் உஷாரானாள். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வரவழைச்சு படிக்க சொல்லுங்கோ. இது ஊனமுள்ளோர் வருஷம். அவங்க மாதிரி நிலைமையில இருக்கிறவா சில பேர் எத்தனை உற்சாகமா எத்தனை உபயோகமா தங்கள் நேரத்தை கழிக்கிறான்னு இப்ப எந்த பத்திரிகையை திறந்தாலும் போட்டிருக்கும். அதையெல்லாம் படிச்சு காண்பீங்கோ. அவள் அவனை திரும்பி பார்க்காமல் கிடுகிடுவென்று படி ஏறினாள். அவன் பட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டான். மீனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மீனு சரையில் என்ற கையை விடுவித்து கொண்டாள். மனசுக்குள் பொங்கிய கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். மிஸ்டர் ஹரிஹரன், தயவு செஞ்சு என் வழிக்கு வராதீங்கோ. இந்த மாதிரி எல்லாம் நீங்க தொந்தரவு செய்யறதா இருந்தா நான் நிச்சயம் இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி மெட்ராஸுக்கு போயிடுவேன். மீனு, நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கப்படாது. நான் தப்பா புரிஞ்சுக்காம இருக்கிறது மாத்திரம் போதாது. ஊர் தப்பா நினைச்சுக்கப்படாது. அப்பத்தான் என்னால இங்க படிக்க முடியும். அவன் கண்களில் மறுபடி ஏதோ குறும்பு தெரிந்தது. அவள் இடைமறித்தாள். நீங்க என்னை ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கிறேள். என் மனசுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும் என்கிறது உங்களுக்கு புரியல. காரணம் புரியாமல் அவள் கண்களில் நீர் கோர்த்து நின்றது. ஒரு வினாடி அவன் திகைத்தவன் போல் அவளை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான். சாரி மீனு என்றான். இனிமே நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். அவளை திரும்பியே பார்க்காமல் அவன் வெகு வேகமாக நடந்து செல்வதை அவள் ஆச்சரியத்துடன் பார்க்கையில் சட்டென்று ஒரு வேதனை மனசில் ஏற்பட்டது. எப்படி பண்ணி இருக்க மீனு? கல்லூரி பில்டிங்கில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த மீனு சட்டென்று திரும்பி பார்த்தாள். அவள் வகுப்பு தோழி வனஜா நின்றிருந்தாள். பரவாயில்ல, சுமாரா பண்ணி இருக்க. சுமாரா என்ன, நன்னாவே பண்ணியிருப்ப. கிளாஸ்ல நீதான ஃபர்ஸ்ட் எப்பவும். மீனு கூச்சத்துடன் சிரித்தாள். நீ எப்படி பண்ணியிருக்க வனஜா? வனஜா உதட்டை பிதுக்கினாள். மோசம். படிக்காம எப்படி நன்னா பண்ண முடியும்? ஏன் படிக்கல? எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னதெல்லாம் கல்யாண படிப்பு.
ஒரு பிஏயாவது படிச்சிருந்தா கல்யாண மார்க்கெட்ல மதிப்பை ஏத்துற படிப்பு. அவள் தூக்கி வாரி போட்டு திரும்பி பார்த்தாள். இது மகா பொறுப்பற்றத்தனமான கிராமிய பேச்சு என்று தோன்றியது. பெரியவர்கள் பேச்சை இவள் யோசனை இல்லாமல் திருப்பி பேசுகிறாள் என்று தோன்றியது. சுரீரென்று ஒரு கோபம் எழுந்தது. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு வனஜா நீ பேசுறது. நீ ஒரு மனுஷி, ஒரு இண்டிவிஜுவல். மார்க்கெட்ல இருக்கிற பண்டம் இல்ல. பிஏ டிகிரியை கழுத்துல மாட்டிண்டு கல்யாண பிள்ளைக்கு எதிரே நிக்க போறியா? போ மீனு. வனஜாவின் சிரிப்பில் ஒரு அலட்சியம் தெரிந்தது. இத பத்தி எல்லாம் நான் தீவிரமா யோசிக்கிறதே இல்ல. பெண் பிஏ படிச்சிருக்கான்னா ஒரு மதிப்பா இருக்கும். இதை ஒன்றைத்தான் திருப்பி திருப்பி இவளால் சொல்ல முடியும். இதற்கு மேல் இவளுக்கு சிந்தனை போதாது. இவளுடைய சிந்தனைகள் எல்லாம் பாமரத்தனமான சிந்தனைகள். காலேஜில் படிப்பவர்களிடம் இத்தகைய அறிவு தேக்கம் இருப்பது எத்தகைய பரிதாபம்! இன்னொருத்தருக்காக இன்னொருத்தருக்காக படிக்கிறேன் என்கிறது ரொம்ப அபத்தம் வனஜா. நமக்கு படிப்பு ரொம்ப அவசியம். சொந்தமா யோசனை பண்ண வேண்டியது அவசியம். போ மீனு, போர் அடிக்காத. நான் எந்த உத்தியோகத்துக்கும் போக போறதில்ல. கல்யாணம் பண்ணிக்க போறேன். குழந்தைகளை பெத்துக்க போறேன். மேனு சிரித்தாள். பெத்துக்கோ, ஆனா யோசிக்காம பெத்துக்காத. வனஜா இன்னொரு சுவாரஸ்யமான சிநேகிதியை தேடிக்கொண்டு போய்விட்டாள். வீட்டிற்கு திரும்புகையில் மீனுவுக்கு அடி வயிற்றில் இருந்து கோபம் கனன்று கொண்டிருந்தது. ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள்? இவர்கள் இளைஞர்கள், யோசனை செய்யவே சோம்பல் படும் இளைஞர்கள். இவர்கள் உருவாக்கப் போகும் சமுதாயம் எப்படி இருக்கப் போகிறது? இரண்டாம் பட்ச பிரஜைகளாக இன்னும் எத்தனை காலத்திற்கு பெண்கள் இருக்கப் போகிறார்கள்? அவளுக்கு ஆத்திரம் வந்தது. இந்த வனஜாவை விட அந்த ருக்மிணி தேவலை என்று தோன்றியது. எழுத்தறிவில்லாத ருக்மிணி. இந்த சரீரத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சரீரத்தோடு தலைகளிலிருந்து பீய்த்து கொண்டு கிளம்பி போன ருக்மிணி. இந்த 2 வருஷங்களில் ருக்மிணி ரொம்ப நெருங்கிவிட்டாள். அன்றைக்கே கிருஷ்ணனின் ரோஷத்தை பற்றி தெரிவித்த பிறகு அவள் அந்த பேச்சை பேசுவதையே நிறுத்தி கொண்டாள். அவளுடன் பழக பழக அவள் எத்தனை தீர்மானமாக சிந்திக்கிறாள் என்ற மீனுவுக்கு வியப்பு ஏற்பட்டது. பாலு வாத்தியாரிடம் தான் பட்ட கஷ்டங்களை தெரிவித்த போது அவள் கிளம்பி போனது ரொம்ப நியாயமான காரியம் என்று தோன்றியது. இந்த புதிய நபர் அவளை மிக நன்றாக வைத்து கொண்டிருக்கிறாராம். மனுஷியாக நடத்துகிறாராம். ஆண் பிள்ளைகள் 2ஆம் கல்யாணம் செய்து கொள்ளலாம். பெண் செய்து கொள்ளக்கூடாதா? லலிதா மன்னி இந்த மாதிரி பேச்சை கேட்டால் அதிர்ந்து போவாள். எந்த சுகத்தை தேடி நம்ம இயல்பை மாத்திக்கணுமேனோ என்பாள். ஓ, லலிதா மன்னியின் எண்ண அலைகள் வேறு, தத்துவம் வேறு. நமக்கும் மன்னியின் எண்ணங்களுக்கும் பல காத தூரங்கள். ஆனால் இந்த 3 வருஷ பழக்கத்தில் மன்னியிடம் மதிப்பு அவளுக்கு ஏறியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மன்னியின் குணத்தை பற்றி புதிய இனிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. மன்னி வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் என்றால் அது பலவீனத்தினால் இல்லை, பயத்தினால் இல்லை. எதுவும் அவளுக்கு தப்பாகப்படுவதில்லை. அவளுள் இருக்கும் ஏதோ ஒரு காருண்யம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது. உலகத்துல நடக்கிற தப்பெல்லாம் அஞ்ஞானத்தினால நடக்கிறது. இந்த அஞ்ஞானத்திற்காகத்தான் எனக்கு துக்கம் ஏற்படுறது. மன்னியின் இந்த வாக்கியங்கள் வெறும் டயலாக் இல்லை என்று அவள் எப்பொழுதோ உணர்ந்து கொண்டாள். மன்னி, உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? என்ன? எங்க அம்மா சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்னுண்டு அம்பிகை பரதேவதே லோக நாயகின்னு 1/2 மணி நேரத்துக்கு ரீல் விட்டுருப்பா. அம்பிகைனா கருணையோட ஸ்வரூபம்பா. உங்களை பார்த்தப்புறம்தான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சது. அந்த படத்துல இருக்கிற 4 கை சுவாமி எல்லாம் நான் நம்பல, உங்களை நம்புறேன். மன்னியின் முகத்தில் ஒரு அசாதாரண ஒளி தெரிந்தது. அதரங்களில் புன்னகை மலர்ந்தது. நாமெல்லாம் அம்பிகையோட அம்சங்கள் தான் மீனு. காருண்யம் காட்டுறது நம்மளோட இயல்பு. அந்த இயல்பை மறந்து போயிடுறது தான் பரிதாபமான விஷயம். ஓ, மன்னி ஒரு அபூர்வமான பிரகிருதி. அந்த மாதிரி எல்லோரிடமும் பிரியம் ஒரே மாதிரி காட்ட யாருக்கும் முடியாது. பகைவனுக்கும் அருள்கிற காருண்யம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத மாமாவுக்குத்தான் இழப்பு. மாமா அப்படியே தான் இருந்தார். அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கத்திக்கொண்டு கணவன் மனைவியின் தோழமை எத்தனை முக்கியம் என்பதை நினைத்து கூட பார்க்காத மூர்க்கத்தனத்தோடு 12 வயசு பிள்ளைக்கு மனசு என்று ஒன்றிருக்கும்.
என்கிற யோசனையே இல்லாமல் அதட்டிக்கொண்டு அடித்துக்கொண்டு அவளிடம் மட்டும்தான் அவர் தன் குணத்தை காண்பிக்கவில்லை. அன்றைக்கு எனக்கு யாரைக் கண்டும் பயம் இல்லை என்று திட்டவட்டமாக சொன்னாளே, அதற்கு பிறகு அவர் வாயை திறக்கவில்லை. எப்படியோ 3 வருஷங்கள் கழிந்து விட்டன. 3 வருஷங்கள் விரல்கள் இடையே நழுவி போகும் ஆற்று மணல் மாதிரி எத்தனை விரைவில் ஓடிவிட்டன. பஸ் ஸ்டாப்பில் அவளுக்காக காத்திருந்த வில் வண்டியில் அவள் ஏறிக்கொண்டாள். வண்டியை தாண்டிக் கொண்டு ஹரிஹரனின் கார் போவது தெரிந்தது. சட்டென்று ஒரு சின்ன சங்கடம் அடிவயிற்றில் எழுந்தது. அன்றைக்கு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சாரி உன் வழிக்கு வரல என்று சொன்ன பிறகு அவன் உண்மையிலேயே அவள் வழிக்கு வரவில்லை. அவன் இத்தனை பெரிய ரோஷக்காரனாக இருந்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு அசட்டுத்தனமான ஏமாற்றம் கூட இருந்தது. பிறகு அவள் விரைவில் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். ஒரு சாதாரண பரிச்சயத்தின் அளவுக்கு சகஜமாகி போனாள். எந்த ஒரு உணர்வின் தீவிரமும் பலமும் நாம் அதற்கு கொடுக்கும் ஆதரவை பொறுத்திருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டாள். பிரேமை நேசம் என்பதெல்லாம் நாம் கொடுக்கும் ஆதரவை பொறுத்து வளர்வது. ஒரு ஆரம்ப இன கவர்ச்சி அல்லது பௌதீக உணர்வுக்கு ஊக்கம் கொடுத்து மனசை ஓடுகிற ஓட்டத்துக்கு விட்டுவிட்டால் அதற்கு பெயர் காதல், பிரேமை. அவளுக்கு சிரிப்பு வந்தது. எத்தனை விதமான பிரேமைகளில் நாமே மாட்டிக்கொள்கிறோம். நல்ல வேளை நாம் சமயத்துக்கு விழித்து கொண்டோம். ஊர் வாயிலிருந்தும் மாமாவின் ரௌதரத்திலிருந்தும் நம் மனசாட்சியின் உறுத்தலில் இருந்தும் தப்பித்தோம். வண்டி அக்ரஹாரத்தை அடைந்து விட்டது. ஹரிஹரனின் வண்டி ஏற்கனவே வந்து விட்டிருந்ததை அவள் கவனித்தாள். ராஜு திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். அவளை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்ச நாட்களாக தோன்றும் யோசனையும் கலக்கமும் மறுபடி தோன்றியது. ஹலோ ராஜு. ஹலோ. பரீட்சை எப்படி பண்ண மீனு அக்கா? நன்னா பண்ண. உனக்கு எப்போ பரீட்சை ராஜு? அடுத்த வாரம். படிக்க ஆரம்பிச்சுடு ராஜு. ஆகட்டும். அவன் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். அவள் யோசனையுடன் உள்ளே சென்றாள். இந்த 2 வருஷங்களில் ராஜுதான் மாறி இருந்தான் என்று தோன்றியது. முன்பிருந்த வெகுளித்தனம் அதிகம் இல்லை. இப்போது கண்களில் அதிக ஆழம் தெரிந்தது. திடீரென்று நத்தை போல் தனக்குள் சுருண்டு போன மாதிரி அவளுள் பிரம்மை ஏற்பட்டது. இந்த 2 வருஷ இடைவெளியில் அவனுடைய சிரிப்பும் பட்சிகளை பார்த்து ஓடும் ஓட்டமும் வெகுவாக குறைந்திருந்தது. உடம்பு நிக நிகவென்று வளர்ந்திருந்தது. உதட்டுக்கு மேல் லேசாக கருமை தெரிய ஆரம்பித்திருந்தது. அவளை தவிர பாக்கி எவரிடமும் அவன் நெருக்கமாக பேசுவதில்லை. அவளிடம் கூட முன்பு மாதிரி கலகலப்பாக இல்லை என்று தோன்றியது. அவள் யோசனையுடன் கொல்லை கிணற்றடிக்கு சென்றாள். பூவரச மரம் பூத்து குலுங்கி இருந்தது. கிணற்று பக்கம் இருந்த தொட்டி தண்ணீரை மொண்டு அவள் முகத்தில் இறைத்து கொண்டாள். பரீட்சை எப்படி பண்ணியிருக்க மீனு? நன்னா பண்ணியிருக்க மன்னி. இன்னும் எத்தனை நாள் பரீட்சை? இன்னும் 15 நாளாக முடிய. லலிதா சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். பிறகு மெல்ல கேட்டாள். அப்புறம் என்ன செய்ய போற மீனு? மீனு சிரித்தாள். என்ன செய்வேன்னு நினைக்கிறேள்? மூட்டையை கட்டிண்டு மெட்ராஸ்க்கு போயிடுவேன். லலிதாவின் முகத்தில் ஒரு சோகம் தெரிந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மீனு. மீனு லேசாக சிரித்தாள். மாமா மூட்டை கட்ட சொல்லி 2 வருஷம் கழிச்சு நான் மூட்டை கட்டுற மன்னி. இந்த மாதிரி எல்லாம் ஞாபகங்கள் இருக்கக்கூடாது மீனு. நான் கல்லூலி மங்கன் மன்னி. எந்த ஞாபகங்களும் என்னை ஒன்றும் பண்ணாது. லலிதா எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று காஃபி கலந்து கொண்டு வந்தாள். எனக்கும் ராஜுவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மீனு. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று மீனு திகைத்தாள். மீனக்கா, நீ இங்கிருந்து போயிடாத. அவளுக்கு சட்டென்ற கண்களில் நீர் தழும்பிற்று. ஒரு கையில் மன்னி கொடுத்த காஃபியை ஏந்தியபடி இன்னொரு கையால் ராஜுவை அணைத்தபடி அவள் வெளியில் வந்தாள். நான் கிளம்புறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு ராஜு. இல்ல, பிஏ ஃபைனல் பரீட்சை எழுதுற நீ இது முடிஞ்சதும் மெட்ராஸுக்கு போயிடுவ. நான் மேலே படிக்கணும் ராஜு. மெட்ராஸுக்கு போய் எம்ஏல சேரணும். நான் உனக்காக இங்க இருந்த மாதிரி எனக்காக நீ மெட்ராஸ்ல வந்து இருந்துட. ஆஹா. ஏன்? என்னால இந்த ஊரை விட்டு எந்த ஊருக்கும் வர முடியாது மீனுக்கா. ஏன்? எந்த புதுசான இடத்த கண்டாலும் எனக்கு பயம். நான் தான் கூட இருப்பேனே.
ஆஹா! சட்டென்று அவளுள் மிதமிஞ்சிய பரிதாபம் எழுந்தது. இவன் சொல்வது மகா வாஸ்தவமான வார்த்தை என்று புரிந்தது. இவனை இந்த சூழலில் இருந்து கிளப்பினால் பீதியினாலேயே மேலும் உடைந்து போவான். மீனுக்கா? வாசலில் இருந்து புதிதாக குரல் கேட்டது. அவள் ஆச்சரியத்துடன் வெளியில் வந்தாள். கிருஷ்ணன் நின்றிருந்தான். ராஜு அளவு வளராவிட்டாலும் முகத்தில் வயதுக்கு மீறின ஞானம் தெரிந்தது. முதிர்ச்சி பளிச்சிட்டது. அவள் எதிர்பாராத சந்தோஷத்துடன், வா கிருஷ்ணா, எப்படி இருக்க என்றாள். நன்னா இருக்கனே. முகத்தில் மலர்ச்சி இல்லை. அதரங்களில் வெற்ற புன்னகை இருந்தது. கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. ராஜு மாறின மாதிரி இவனும் இந்த 2 வருஷத்தில் ரொம்ப மாறிவிட்டான் என்று தோன்றியது. உட்காரு கிருஷ்ணா, என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேண்டாக்கா. ராஜு, அம்மாட்டு கேட்டு டிஃபனும் காஃபியும் கொண்டா. திடீரென்று கிருஷ்ணன் திண்ணையில் அமர்ந்து முழங்கால்களை கட்டியபடி அழ ஆரம்பித்தான். அவள் பதறிப்போனாள். என்ன கிருஷ்ணா? அவன் தன்னை சமாளித்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டான். ஒன்றும் இல்லக்கா, நமக்கு அழுகை வரப்போ அழுதுடுறது நல்லது. காரணம் இல்லாம அழுக வருமா? கண்ணீர் கரைப்பட்ட அதரங்களில் மறுபடி ஒரு ஞான புன்னகை. வாஸ்தவத்திலே அழுகைக்கு உண்மையான காரணம் எல்லாம் ரொம்ப பழசு இல்லையாக்கா? அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. 15 வயசு பையனுக்கு இப்படியெல்லாம் பேச வருமா? அவன் அனுபவித்த சோகம் அவனை பேச வைக்கிறதா? அவள் பேச்சை மாற்ற நினைத்தாள். நீ ராஜுவோட 2 கிளாஸ் பெரியவன் இல்ல? ஆமாம். 10வதா? ஆமாம். பரீட்சை ஆயிடுத்து போலிருக்கே, நன்னா பண்ணியோ? தெரியல. அவன் பேசிய விதம் அவளை என்னவோ செய்தது. அவன் மெல்லிய குரலில் லேசான புன்னகையுடன் சொன்னான். எனக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை மீனுக்கா. தெய்வத்துல, மனுஷ அல்ல. அவன் நடத்துகிற பரீட்சையில், சொல்கிற வார்த்தையில். அந்த குரலில் இருந்த கசப்பை கண்டு அவள் அதிர்ந்தாள். அவள் தன்னை எறியாமல் அவன் தோளில் கை வைத்தாள். நாம புதுசா ஒரு உலகத்தை உண்டாக்கலாம் கிருஷ்ணா. நமக்கு பிடிச்ச மாதிரியான உலகத்தை. அது இந்த பூமியில இருக்க முடியாது. ஆகாசத்துல தான் உண்டு. அதாவது கற்பனையில. அவள் திகைத்து போய் அவனை பார்த்தாள். அவன் சட்டென்று அவளுடைய கையை ஒரு வினாடி பிடித்து கொண்டான். நான் போயிட்டு வர மீனுக்கா. ரொம்ப தேங்க்ஸ். அவன் திரும்பியே பார்க்காமல் நடந்து போன பிறகுதான் தான் டிஃபன் சாப்பிடாமல் அவன் போய்விட்டான் என்று அவள் உணர்ந்தாள். மறுநாளைக்கு பரீட்சை இல்லை. அவள் அடுத்த பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மி பரபரப்புடன் ஓடி வந்தாள். மீனு, அந்த புள்ளைய காணுமாம். எந்த பிள்ளை? கிருஷ்ணன். என்னது? சரியா சொல்லு. எப்பல இருந்து? நேத்து சாயந்தரத்துல இருந்து. அதாவது அவளுடன் பேசிவிட்டு போன பிறகு கோச்சுக்கிட்டு போயிட்டானாம். என்ன கோவம்? உனக்கு தெரியாதா மீனு? பாலுவாத்தியார் ஒரு பொம்பளைய வீட்டுக்கு இட்டுக்குன்னு வந்திருக்கா. அவள் நாம் ஊருக்கு கிளம்புவதற்குள் இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றனவோ. கோயிலுக்கு போகலாம், வரியா மீனுக்கா? புத்தகத்தில் ஆழ்ந்திருந்த பார்வையை மீனு நிமிர்த்தினாள். ராஜுவின் கண்களில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஆதங்கம் தெரிந்தது. எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு ராஜு. டைம் இருக்காது போலிருக்கே. அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. நாளைக்கு பரீட்சை இருக்கா மீனுக்கா? இல்ல, நாளன்னைக்கு இருக்கு. அப்ப நாளைக்கு படிச்சுக்கோ ஏன்? அவனுடைய பிடிவாதம் அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. என்ன சமாச்சாரம் ராஜு? சுவாமியை இன்னிக்கே பார்க்க வேண்டிய அவசரம் என்ன? அவன் கூச்சத்துடன் சிரித்தான். நாளைக்கு எனக்கு பரீட்சை ஆரம்பிக்கிறது. அதனால சுவாமியோட உதவி எனக்கு வேணும்க்கா. அவள் சிரித்தாள். நாம நன்னா படிச்சா நன்னா பண்றோம். இதுல சுவாமி என்ன பண்ண போறார்? அவன் தலையை குனிந்து கொண்டான். அவன் முகத்தில் தெரிந்த கையால் ஆகா தனத்தை பார்த்து அவளுக்கு வருத்தமாக இருந்தது. இத பார் ராஜு என்றாள் மென்மையாக. காரணம் காரியம்னு 2 விஷயம் இருக்கு. நாம செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அதோட முடிவு இருக்கும். அதெல்லாம் உனக்கு சரி மீனுக்கா. உனக்கு படிப்பு வர்றது, நன்னா மார்க் வாங்குற. நீயும் மனசு வச்சு படி ராஜு, மார்க் வாங்கலாம். அவனுக்கு சட்டென்ற கண்களில் நீர் நிரம்பிற்று. எனக்கு முடியல மீனுக்கா. வாத்தியார் தினமும் எல்லா பசங்க எதிரிலையும் குட்டறார். அந்த பனையாத்தா காலில் போய் மண்டைய உடைச்சுக்கோ, அவதான் உனக்கு மார்க் போடணுங்கிறார். அந்த வாத்தியார் மீது அவளுக்கு கோபம் ஏற்பட்டது.
எப்படி இப்படியெல்லாம் இந்த உபாத்தியாயர்கள் இருக்கிறார்கள்? அவள் எழுந்தாள். சரி வா போகலாம். பனியாத்தாவை பார்த்தாத்தான் உனக்கு திருப்தியா இருக்கும்னா போகலாம். வா. எனக்கும் கொஞ்சம் வாக் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவன் முகத்தில் சட்டென்ற ஒரு பிரகாசம் தெரிவதை பார்த்து அவளுக்கு விசனம் ஏற்பட்டது. எத்தனை பலகீனமானவன் இவன்! சுற்றி இருக்கும் ஏமாற்றங்களையும் புனை சுருட்டுகளையும் கோபங்களையும் இவன் எப்படி சமாளிக்கப் போகிறான்? சுபாவத்தில் சிறிது மந்த புத்தியானாலும் இவனது இன்றைய பலவீனங்களுக்கும் பயங்களுக்கும் அவனை சுற்றி இருக்கும் ஜனங்கள்தான் காரணம். இவனுடைய உபாத்தியாயர்களும் இவனுடைய அப்பாவும் தான் காரணம். முக்கியமாக அப்பா. லக்ஷ்மியும் கூட வந்தாள். கொஞ்சம் காலார நடந்துட்டு வான்னு நானே சொல்லணும்னு நினைச்சேன். எந்நேரமும் படிச்சுட்டே இருந்தா எப்படி? எத்தனை படிச்சாலும் போறல லட்சுமி. எதுக்கு அவ்வளவு நீ படிக்கணும்னு கேட்கற? எப்படியும் கடைசியில ஒருத்தனை கட்டிக்க போற. கரண்டியைத்தான் பிடிக்க போற. மீனு சிரித்தாள். இந்த லட்சுமியுடன் விவாதித்து ஆக போவது ஒன்றும் இல்லை என்று தோன்றியது. அவள் வேறு ஒரு உலகத்தின் பிரதிநிதி. நீ பரீட்சையை முடிச்சிட்டு ஊருக்கு போனதுமே உங்க அம்மா கல்யாணத்தை நடத்தி வச்சிடுவாங்க பாரு. அதெல்லாம் நான் ஒப்புத்துப்பேன்னு நீ நினைக்கிறியா? மாட்டியா? ஆஹா, நான் மேலே படிக்க போறேன். படிச்சு உத்தியோகம் பார்ப்பேன். இந்த உலகத்துல கஷ்டப்படுறவா நிறைய இருக்கா லட்சுமி. என்னால முடிஞ்ச உபகாரம் பண்ணுவேன். லக்ஷ்மி வாய் விட்டு சிரித்தாள். எந்த கஷ்டத்தைன்னு போக்குவ? அதெல்லாம் சும்மா பேச்சு புள்ள. இந்த உலகத்துல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கும். திடீரென்று மீனவுக்கு மேற்கொண்டு பேசுவதற்கே ஆயாசமாக இருந்தது. பேசி பேசி என்ன கண்டோம் என்ற அலுப்பு ஏற்பட்டது. லக்ஷ்மி மறுபடி சிரித்தாள். சரி, சமூக சேவை செய்ய போற. கல்யாணம் செஞ்சுக்க மாட்டியா? தெரியாது, மனசுக்கு பிடிச்சா யாரையாவது செய்துக்குவேன். சரி, நீ ஏன் தனியா இருக்க? ஏன் கதை எதுக்கு? வேணாம் விடு. நன்னா இருக்கே, ஊர்க்கதையெல்லாம் பேசுற. உன் கதை சொல்ல மாட்டியா? லக்ஷ்மியின் முகத்தில் வாட்டம் தெரிந்தது. ஆ, என் கதை என்ன? 2 வரி. கண்ணால மாச்சு. அது வேற ஒரு பொம்பளையோட சிநேகிதம்னு தெரிஞ்சது. அட போயான்னு வந்துட்டேன். மீனவுக்கு திகைப்பாக இருந்தது. இந்த 3 வருடங்களில் இவளை பற்றி எப்படி தெரிந்து கொள்ளாமல் போனோம்? நீ வேற கல்யாணம் செய்துக்கலையா? இல்ல உங்க ஜனங்க விடலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஜனங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தான் இஷ்டம் இல்ல. ஏன் கண்ணகி மாதிரி உட்கார்ந்துருக்கியா? அவன் திரும்பி வருவான்னு? ஆ, அவன் மறுபடி திரும்பி வந்தானா விரட்டிடுவேன். நான் சொன்னா உனக்கு சிரிப்பு வரும். லக்ஷ்மி நிறுத்தினாள். வேண்டாம் மீனு, நான் சொன்னா உனக்கு புரியாது. சும்மா சொல்லு. பழைய நிகழ்ச்சிகளின் நினைவில் லக்ஷ்மியின் முகத்தில் சூடேறுவது தெரிந்தது. வார்த்தைகளில் ஒரு தடுமாற்றம் தெரிந்தது. என் மாமனைத்தான் எனக்கு கட்டி வச்சாங்க. சின்ன வயசுல இருந்து அவன்தான் புருஷன்னு மனசுல ஊறி போச்சு எனக்கு. ரொம்ப பைத்தியமா இருந்தேன் அவன் மேல. அவனையே விட்டுட்டு வந்துட்டேன். வேற ஒருத்தன் மேல எனக்கு புத்தி போகும்னு நீ நினைக்கிறியா? மீனு பேசாமல் நடந்தாள். இந்த லக்ஷ்மி மனதால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாள் என்று தோன்றியது. இருந்தும் எப்படி எப்பவும் சிரித்து கொண்டிருக்கிறாள்? இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் ஆம்பளைங்க திமிர் அடங்கிறது இல்ல. அது அடங்காது. நீ எப்படி இருந்தாலும் பிரியம்னு ஒன்று இருக்குன்னு நீ நம்புறியா மீனு? இல்ல, அப்ப கூட உன்னோட பேசி பிரயோஜனம் இல்ல. பாலவாத்தியாரின் வீட்டை தாண்டி கொண்டு போகும்போது கிருஷ்ணனின் ஞாபகம் வந்து வயிற்றை சங்கடப்படுத்திற்று. எப்படி எப்பவும் இந்த தென்னையை விட்டு நகராதவன் அப்படி கிளம்பி போனான்? எப்படி ஒரு வைராகியம் திடீரென்று வந்தது? ருக்மிணி கிளம்பி சென்ற பிறகு அந்த வீட்டை காப்பது தனது பொறுப்பு என்று நினைத்த மாதிரி கட்டி காத்த கிருஷ்ணனின் முகமும் அந்த ஞான புன்னகையும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இப்பொழுது எந்த வேகத்தில் அவன் கிளம்பி போனான்? ஞானமா, கோபமா? அவன் எங்கே போனான் என்று இன்னும் தெரியவில்லை. வீடு உள்பக்கம் தாழ்பால் போட்டிருந்தது. பாலுவாத்தியார் அந்த புதிய உறவுடன் உள்ளே இருப்பார் என்று நினைத்து கொண்டாள். அந்த பெண் வெளியிலேயே வருவதில்லை என்று லக்ஷ்மி சொன்னாள். இந்த கூச்சம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? சில நாட்களில் இவளும் தென்னையில் வந்து உட்காருவாள். பாலுவாத்தியாரும் உட்கார்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை. தூ, எத்தனை வெட்கம் கெட்ட மனிதர்கள்! ருக்மிணியை பற்றியும் நம்மை பற்றியும் அவதூறு சொல்ல இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது?
அக்ரஹாரத்தை தாண்டி வயல்வெளிக்கு நடக்கும்போது ராஜு வாயை மூடிக்கொண்டு வருவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெள்ளை வெளிர் என்ற நாரைகள் எழும்பி எழும்பி உட்கார்ந்தன. அவற்றை ஒரு வெறிச்சோடிய பார்வை பார்த்தபடி ராஜு நடந்து கொண்டிருந்தான். ராஜு, நாரைகள் பாத்தியா? ம். ஓடலாமா ராஜு? ம்ஹும், வேண்டாம்க்கா. ஏன் ராஜு? என்னவோ பிடிக்கல. உற்சாகமே இல்லாத அந்த முகத்தை பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. பரீட்சை பத்தி நினைச்சு பயப்படாத ராஜு. ராஜு பதிலே பேசவில்லை. ஆகாசத்தை பார்த்தபடி நடந்தான். வாஸ்தவத்தில் அவனுக்கு பரீட்சையை விட மாமாவை நினைத்துத்தான் பயம் என்று அவள் நினைத்து கொண்டாள். இவனை எந்த வார்த்தையும் இனிமேல் சமாதானப்படுத்த முடியாது என்கிற நிராசையும் திகைப்பும் அவளுள் ஏற்பட்டது. அவன் கோயில் சந்நிதானத்தில் வெகு நேரம் கண்ணை மூடியபடி நின்றிருந்தான். பரீட்சையா? நன்னா வேண்டிக்கோடா என்றார் குருக்கள். ராஜு முன்பு மாதிரி அசட்டு சிரிப்பு சிரிக்கவில்லை. குருக்கள் இருப்பதையே கவனிக்காதவன் மாதிரி பிரதட்சணம் சுற்ற ஆரம்பித்தான். பையன் வளர்ந்துட்டான். இவர் பேச்சை கேட்டு கொண்டிருந்தால் நமக்கு நேரம் போய்விடும் என்று மீனு அவசரமாக வெளியில் வந்தாள். வந்து வியப்புடன் நின்றாள். மஞ்சுவை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளியபடி ஹரிஹரன் வந்து கொண்டிருந்தான். அவனை எதிர்பாராமல் சந்தித்த அந்த வினாடியில் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பிரவாகம் மனதுள் கிளம்பியது. அவளுக்கு திகைப்பும் வெட்கமும் ஏற்பட்டது. ஹரிஹரனின் முகம் பிரகாசமாகி போவதை அவள் கவனித்தாள். பிறகு லேசாக புன்னகையுடன் இருவருக்கும் பொதுவாக ஹலோ என்றாள். ஹலோ. மஞ்சு அவளை பார்த்து புன்னகைத்தது ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊர்ல தான் இருக்கியா நீ என்றான் ஹரிஹரன். அது மாத்திரமில்ல, நீங்க டீச் பண்ற காலேஜில் தான் படிக்கிறேன். போரும், நீங்க ஜோக் அடிச்சது என்றாள் மஞ்சு. பிறகு மீனுவை தீர்க்கமாக பார்த்து, நீ ஏன் எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை மீனு என்றாள். மீனு ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து பார்த்தாள். கெட் அவுட் என்று சொன்னதையே மறந்து விட்டாளா? நான் இன்னைக்கு கத்துனதாலையா? எனக்கு அந்த மாதிரி சொரணை எல்லாம் கிடையாது மஞ்சு. பின்ன ஏன் வரல? மீனு ஒரு வினாடி ஹரிஹரனை பார்த்துவிட்டு மஞ்சுவின் பக்கம் திரும்பினாள். மெட்ராஸா இருந்தா தினமும் வந்திருப்ப மஞ்சு. இந்த ஊர்ல யோசிக்க வேண்டி இருக்கு. அதுவும் இல்லாம என் வரவுனால உனக்கு அதிகமா மன கஷ்டம் ஏற்படலாம்னு தோணித்துன்னா நான் எப்படி வருவேன்? மஞ்சு சட்டென்று அவளுடைய கையை பிடித்து கொண்டாள். எனக்கு கஷ்டம் இல்ல, நீ கண்டிப்பா வரணும். பரீட்சை முடியட்டும், வரேன். ஓ காட், அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கே என்றான் ஹரிஹரன். அவன் குரலில் இருந்த ஆர்வம் சட்டென்று மகிழ்ச்சி ரேகைகளை பரப்பிற்று. என்ன ஆகிவிட்டது நமக்கு? நாளன்னை பரீட்சைக்கு அப்புறம் 4 நாள் லீவ் இருக்கே, ஒரு நாளைக்கு இடையில வரலாமே. அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவளுடைய டைம் டேபிள் எல்லாம் இவனுக்கு அத்துப்படியா? ஊரை பத்தி இன்னும் பயமா? அவள் சிரித்தாள். ஆஹா, நாளன்னைக்கு பரீட்சை முடிஞ்சப்புறம் சாயங்காலம் வரேன். இந்த ஊரை பத்தி இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சை முடிஞ்சதும் நான் மெட்ராஸ்க்கு போயிட போறேன். அன்று முழுவதும் படிப்பில் மறுபடியும் மனசு போகவில்லை. மஞ்சுவின் தோழமை சிரிப்பும் ஆர்வத்துடன் பார்க்கும் ஹரிஹரனின் கண்களும் புத்தகத்தின் பக்கங்களுக்கு இடையிடையே நின்று நகர மறுத்தன. அவனை கண்ட கணமே வேதனைக்கு போகுமானால் இது ஒரு அடி முட்டாள் மனசு என்று அவள் நினைத்து கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.